வந்து பார்க்க போறோம். ஸோ மேக்சிமம் நீங்க வந்து படிக்க வேண்டிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புது புக்கு படிச்சீங்கன்னாலும் ஓகே ஃபைன். ஆனா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கண்டென்ட் ஓல்டு புக்ல இருந்து வந்து வரும். நான் ஏற்கனவே டெலகிராம் சேனல்ல நம்ம ஆட்சியர் கல்வி டெலகிராம் சேனல்ல இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புத்தகத்தை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த புத்தகத்தை மேக்சிமம் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு புக்கு. ஸோ இதில் 11th ஸ்டாண்டர்ட் நான் அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஏன்சியன் இந்தியாவை எப்படி எப்படி படிக்கணும்னு வந்து பார்த்தாச்சு. இதில் வேத காலம் வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ வேத காலம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு மேப், ரைட்டா? அது வேர்ல்டு மேப்பு. ஸோ இந்த மேப்பை வச்சுக்கிட்டு ஜாகிரபியும் இதையும் லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இப்போ ஹரப்பா, ஏற்கனவே வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்தோம். கடைசியாக அது வந்து எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். ஹரப்பா நாகரிகத்தை பற்றின விஷயங்கள். இப்போ ஹரப்பா நாகரிகம் எப்போ எண்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500ஆம் ஆண்டுல வந்து அழியுது. அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து பார்த்தோம். ஆரியருடைய படையெடுப்பு, நிலநடுக்கம், ஆற்றுடைய டைரக்ஷன்ஸ் வந்து மாறினது, இது எல்லாமே வந்து பார்த்தோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல இப்போ ரீசெண்டா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் ஆரியர்கள், ஓகே, ஆரியர்கள், திராவிடர்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வருது, பேசப்படுது இல்லையா? அது எல்லாமே இந்த புக்ல இருந்து நீங்க வந்து படிச்சுக்கலாம், இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? எதுவுமே எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது, இறுதி கிடையாது. இன்னும் விவாதம் வந்து போயிட்டே இருக்கு. ஆரியர்களும் சரி, திராவிடர்களும் சரி, மாதிரி விஷயங்கள். நீங்க அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கவனிங்க. ஸோ இப்போ 1500ஆம் ஆண்டு கிமு வந்து இருக்கு. ஆனா கிபின்னு வந்து வச்சிடக்கூடாது, ரைட்டா? என்ன ஆகுது, நமக்கு ஹரப்பா நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்தோ ஆரிய மொழியான வடமொழி பேசியவர்கள், அப்போ இந்தோ ஆரியன் பீப்புள் என்ன பண்றாங்க, வடமொழி பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா புத்தகத்துல ஒண்ணு இருக்கும், ஓகே, புத்தகத்துல ஒரு கண்டென்ட் இருக்கும். அதை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதம். இப்ப நான் வந்து புக்கை வச்சுதான் வந்து நடத்துவேன். ஆனா புக்ல இருந்து வெளியே இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடத்துவேன், சரியா? ஸோ அப்போ நீங்க வந்து நோட்ஸ் எழுதும் போது என்ன பண்ணணும், ஸோ இந்த இந்த கண்டென்ட்டுக்கு அவுட் ஆஃப் லெவல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும், ஓகே? ஸோ அப்போ இந்தோ ஆரியன் மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா வடமொழி பேசியவர்கள். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிப்பீங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் சம்பந்தமா ஏன்சியன் இந்தியாவிலையும் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் வந்து படிப்பீங்க, ரைட்? சாரி, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல்லையும் வந்து படிப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து படிப்போம். அதுல இதே மாதிரி நம்ம வந்து ஜாகிரபிலையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் சம்பந்தமா, அவங்களுடைய மொழிகள் சம்பந்தமா 12th புக்ல வந்து இருக்கும், அதை வந்து படிப்போம். அப்போ மொழிகள், எந்தெந்த மொழிகள் அப்படிங்கக்கூடிய விஷயம், ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்க தமிழ் மொழியில திராவிட மொழிகள் வந்து படிப்போம். அதே மாதிரி இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல வந்து படிப்போம். இதே டைரக்ஷன்ல தேங்க்ஸ், இதே டைரக்ஷன்ல என்ன பண்ணுவோம், ஓகே? ஸோ இந்த மாதிரி வந்து படிங்க. அப்போ இந்தோ ஆரிய மொழி வந்து பாத்தீங்கன்னா வடமொழி பேசுகிறது. அடுத்து இந்தோ ஈரானிய பகுதியிலிருந்து வடமேற்கு இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள், ஓகே? அப்ப இந்தோ ஈரானியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லொகேஷன்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லொகேஷனை மத்திய தரைக்கடல் பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, ரைட்டா? ஸோ இந்தியா அங்க இருக்கு, இது வந்து மத்திய தரைக்கடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இருந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆரியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுல ஈரான், ஈராக் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஈரான், ஈராக்லாம் வந்து வரும். அப்ப இந்த லொகேஷன்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இது வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நுழைகிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லா வந்து கவனிச்சுக்கணும். ஸோ இப்போ வடமேற்கு மலைகளிலிருந்து கணவாய் வெளியாகும். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபில வந்து படிப்போம். இம்பார்ட்டன்ட் கணவாய்களை பத்தி நம்ம வந்து மேக்சிமம் வந்து படிப்போம். அப்போ எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன கணவாய் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்தவங்க என்ன பண்றாங்க, பஞ்சாப் சமவெளியிலும், ஓகே, பஞ்சாப்ல என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்தோ கங்கா சமவெளிக்கு இடம்பெறாங்க.
ஸோ அதாவது இதுல மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இந்தியாவுக்கு கணவாய் வழியா ஓகே வந்து ஓகே ஸோ இங்க பஞ்சாப் பகுதி இந்த பகுதியில ஸ்டே பண்றாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா மூவ் ஆகிறாங்க. ரைட்டா? அப்போ இண்டோ ஜெனட்டிக் பிளெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த லொகேஷன்ஸ்ல வந்து இருக்கு. கங்கா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ இந்த லொகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆட்சியாளர்கள் இருந்த ஒரு முக்கிய பகுதியா வந்து இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அதிகமா விவசாயம் நடைபெறக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்தியாவோட அரசியலை முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய இடம்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான். முக்கியமா உத்தரப்பிரதேஷ் கிட்டத்தட்ட 403 தொகுதிகள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ யூபி தொகுதி இங்கதான் வந்து இருக்கு. நிறைய இந்தியாவோட அரசியல் வாரணாசி இந்த மாதிரி முக்கிய தலங்களும் இதுல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க வந்து பாத்துக்கணும். அப்போ புத்தகத்துல ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா ஓகே புத்தகத்துல ஒரு தகவல் இருக்குன்னா புத்தகத்தை தாண்டி மேப் வச்சுட்டு படிச்சீங்கன்னா ஈஸியாயிரும். ரைட்டா? இதை வந்து பாத்துக்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து பசுமையான புல்வெளி சமவெளிகளை நோக்கி வந்து போறாங்க. ஏன்னா அங்க ஆற்றுப்படுகை இருக்கும். அங்க வந்து நிறைய ஆற்றுப்படுகைகளை வந்து வாழும்போது விவசாயம் பண்ணலாம், சாப்பிடலாம், அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுல நார்த் இந்தியாவில் ஃபுல்லா இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆக்கிரமிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வட இந்தியா ஆரியவர்த்தம். ஸோ நம்ம சைடு இருக்கக்கூடியத திராவிடர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சைடு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, குடிபெயர்ந்து வந்தவங்க. ஸோ இங்க நம்ம சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்கள் பூர்வீகமாக இந்தியாவை வந்து கொண்டவங்க. அவங்களுடைய ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும், இந்தியாவோட ஐடியாலஜி வந்து வேற மாதிரி இருக்கும். ஆரியவர்த்தம்ங்கிறவங்க பிராமணிசம் டாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற பிரின்சிபல், உங்களுக்கு திராவிட பிரின்சிபல் வந்து தெரியும். ரைட்டா? ஸோ இது வந்து இந்தியாவோட அரசியல் சார்ந்த விஷயத்துல இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வேத காலத்துல இருந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வேத காலத்தை நம்ம வந்து ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேத காலத்தை வந்து உடைக்கிறாங்க. ஸோ முந்தைய வேத காலம் அப்படிங்கிறது 1500 டு ஓகே 1500 டு 1000 வரைக்கும் ரிவர்ஸ்ல வந்து வரும். ஏன்னா இது கிமு. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா 1000 டு 600 வந்து பாத்தீங்கன்னா பிந்தைய வேத காலம். உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எப்படி வரும்னா வேத காலத்துடைய இயர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப 1500 டு 600 அப்படிங்கிறது வேத காலத்துடைய வருடம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதை மட்டும் படிங்க, போதுமானது. இதெல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு விஷயம். அதனாலதான் இதை வந்து உங்களை வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நம்ம வந்து இண்டஸ் வேலி காலத்துல ஒவ்வொரு காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்துல எந்தெந்த இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க. 1857 ரிவோல்ட்ல ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. 18 ரிவல்யூஷன்ஸை பத்தி ஒவ்வொருத்தர், அதே மாதிரி ஆரியர்களை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஓகே, ஸோ இதுல ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க ஆர்டிக் பகுதி ஜெர்மனி, மத்திய ஆசியா, தெற்கு ரஷ்யா, இங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற யார் சொல்றா? பாலகங்காதர திலக். நீங்க மாடர்ன் இந்தியாவில் பாலகங்காதர திலக் வந்து பாத்தீங்க. அப்போ இங்க வந்து ஆர்டிக் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரைட்டா? ஸோ ஆர்டிக் வந்து ஆர்டிக் அப்படிங்கிறது இந்த லொகேஷன்ஸ்ல வந்து வரும். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகா வந்து வரும். ஸோ அண்டார்டிகா கீழே இருக்கும் மேப்ல, அண்டார்டிகா கீழே இருக்கும். ஆர்டிக் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். ரைட்டா? ஸோ இங்க இருந்து வந்திருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ஸ் சென்ட்ரல் ஆசியா வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்தெல்லாம் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா? பாலகங்காதர திலக் வந்து சொல்றாரு. இது ஒண்ணு. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஸோ இதுல எதை வச்சு இவர் வந்து சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வானவியல் கணக்குகளை. ஓகே, ஸோ வானவியல் கணக்குகளை வச்சுதான் இது வந்து சொல்றாரு. உங்களுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, தெற்கு ரஷ்ய பகுதியே ஆரியர்களின் இருப்பிடமாகும்.
இப்போ தெற்கு ரஷ்யா பகுதி தான் வந்து இது வந்து ரஷ்யா. உங்களுக்கு வந்து மேப், இன்னொரு மேப் கூட நான் வந்து இது வந்து ரஷ்யா பகுதி, ரைட்டா? ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷனு. ஸோ இதுல சவுத் சைடு, ஸோ இதுல சவுத் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரியர்களுக்கான பகுதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ எப்படி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இறந்தாரு, அந்த விவாதங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி இதுவும் இன்னும் விவாதங்கள் தான் போயிட்டே இருக்கு, ரைட்டா? இதே மாதிரி ஆசியா, ஐரோப்பியா ஆகிய பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றிருக்க கூடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1500 இந்தியாவுக்கு வந்து நுழையிறாங்க. இவங்க வடமொழி வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஆரியர்கள் வடமொழி பேசுறாங்க, ரைட்டா? அவ்வளவுதான். அப்ப ஆரியர்களை பத்தி இப்போ ரீசெண்டா எல்லா சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், அதர் மினிஸ்டரும் சரி, அடிக்கடி வந்து பேசுவாங்க. அதை பத்தி நீங்க வந்து பாருங்க, ரைட்டா? ஸோ அதை வந்து கவனிங்க, எக்ஸாம் ஓரியன்டா கவனிங்க, உங்களுக்கு வந்து போதுமானது. அடுத்து வந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஸோ அடுத்து வித் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் அப்படின்னு அர்த்தம். கீவேர்டை மட்டும் எழுதிக்கோங்க போதும். வித் அப்படின்னா வேதம் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா உயர்வான அறிவு அப்படின்னு வந்து அர்த்தம், ரைட்டா? ஸோ அறிதல், வித் அப்படின்னா வேதம் அப்படிங்கக்கூடிய சொல்ல இருந்து பிறகுது. அறிதல் அப்படின்னு வந்து பேரு. உயர்வான அறிவு, அதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து போதுமானது, ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரிக்வேதத்துல இதோட ஆர்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வேதாஸ், ரிக்வேதா ஃபர்ஸ்ட், அடுத்து யசீர்வேதா, ஃபர்ஸ்ட் ரிக்வேதா, அடுத்து யசீர்வேதா, அடுத்து சாம, அதர்வன. இந்த ஆர்டரை என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. இந்த ஆர்டரை நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. 1028 பாடல், அது மட்டும் போதும், ரைட்டா? 1028 பாடல். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றும் என்ன சொல்லுதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், ஓகே? ஸோ ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து போதா போதும், ஓகே? ஸோ யசீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, யசீர் வேதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சடங்குகளை பத்தி, இப்போ ஒரு சடங்கு, இப்போ வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெத்தடு, யசீர் அப்படிங்கிறது இப்போ வந்து சாமி கும்பிட்றாங்கன்னா வெத்தலை பார்க்க வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த சடங்கும் போது என்னென்னலாம் பயன்படுத்தணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யசீர் வேதம், ஓகே? அதுக்கப்புறம் சாம அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சடங்கு நடக்கும்போது இசை. இப்ப வந்து நீங்க வந்து சிறுதேவ வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா பாப்பீங்க. இப்ப சிறுதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடப்பகுதியில சிறுதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போர்ல ஒருத்தன் வந்து போரிடுறான். ஸோ புறமுதுகுல வந்து அடிபடாம நேருக்கு நேரா அடிபட்டு களத்துல வந்து இறந்தவங்களை புதைக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நடுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து நடுவாங்க. அந்த நடுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிபட்டு பூஜை பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா சிறுதெய்வமா வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். ஸோ இந்த சிறுதெய்வம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல சுடலை மாடசாமி, கருப்பசாமி, இசைக்கியம்மன், இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சாமிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்துல மேளம் கொட்டி, மேளம் கொட்டி சாம கொடை அப்படின்னு வந்து பேரு. ஸோ அந்த சாம கொடையில என்ன பண்றாங்க, நைட்டு 12 மணிக்கு கரெக்டா இசைத்து சாமியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிபடுவாங்க. அப்ப சடங்கின் போது இசைக்கிறது என்னது, சாம கொடை அப்படின்னு வந்து சொல்றாங்க, அதான் வந்து சாம வேதம், ரைட்டா? அப்போ சடங்கின் போது என்னென்ன பின்பற்றணும் ரூல்ஸ் அப்படிங்கிறத யஷிரு, ஓகே? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமவேதம்ங்கிறது இசை சம்பந்தமா வந்திருக்கு, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சடங்குகளை பத்தி டீட்டெயில் எதை வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்தை வந்து சொல்லுது, ரைட்டா? ஸோ புக்ல இருக்கக்கூடியத என்ன இருக்கோ அதை வந்து உள்வாங்கி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும். ஸோ அதுக்கப்புறம்னா இந்த 4 வேதம் வந்து சொல்லிட்டோம். ரிக், யசித், சாம, அதர்வன் வந்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வேதம் இருக்குன்னா, இப்போ ஹிந்து இருக்குன்னா ராமாயணம் மகாபாரதம் இருக்கும், கிறிஸ்டின்னா பைபிள் இருக்கும், முஸ்லீம்னா குரான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சமயம் இருக்குன்னா அதுக்கு சம்பந்தமான நூல்கள் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பிராமணர்கள், உபநிடங்கள், ஆரண்யங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். ஸோ அப்போ வேதங்கள் வந்து தவிர இதுல இருக்கக்கூடிய முக்கிய சமய இலக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல சமய இலக்கியங்களை பத்தி வந்து கேட்பாங்க. குரூப் 1 குரூப் 2லையும் குரூப் 2 இன்டர்வியூலையும் இலக்கியங்களை பத்தி வந்து கேட்கலாம். அப்போ இதெல்லாம் என்னது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவற்றில் எது சமய இலக்கியங்கள் இல்லை அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அப்போ பிராமணங்கள், உமைநிடங்கள், ஆரண்யங்கள், ராமாயணம், மகாபாரதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு சமய இலக்கியங்கள் அப்படின்னு வந்து தெரியும். இதுல ஓகே பிராமணங்கள்ல என்ன கொடுக்குது, நம்ம வந்து ரிக்கது சாம பத்தி கீவேர்டு வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு புத்தகத்திலையும் என்ன தீம் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பிராமணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு, வேள்விகள் குறித்த விளக்கங்கள், எப்படி வழிபாடு பண்ணணும், வேள்வி பண்ணணுங்கிறத பிராமணங்கள்ல வந்து சொல்லுது. ஓகே, அதுக்கப்புறம் உபநிடங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா, பிரம்மம், உலகின் தோற்றம், இயற்கையின் புரியாத புதிர். ஓகே, ஆன்மாவை பத்தி சொல்றது எதுன்னு வந்து கேட்டாலே நீங்க எதை இது பண்ணணும், உபநிடங்களை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆரண்யங்கள், ஒவ்வொரு இலக்கியத்தை, அதாவது சமய இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் இருக்கு, அதுல என்னென்ன சொல்லுது அப்படின்னு பாத்துக்கணும். பிராமணம் வழிபாடு, வேள்வி. ஓகே, அதுக்கப்புறம் உபநிடங்கள்ங்கிறது ஆன்மா, பிரம்மம், உலகின் தோற்றம், அதை பத்தி சொல்லுது. அடுத்து ஆரண்யங்களுடைய மறுபெயர் வந்து பாத்தீங்கன்னா காட்டு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரண்யோட மறுபெயர் காட்டு இலக்கியம். மந்திரம், வேள்வி, பலியிடுதல், கெடா வெட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் பத்தி என்ன சொல்லுது, ஆரண்யங்கள். இப்ப பலியிடுதல் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் பத்தி வந்து படிப்போம். புத்த மதம், ஓகே, ஜெயின் மதம் பத்தி வந்து படிப்போம். அதுல ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கும் என்ன உண்டு, உயிர் உண்டு, விவசாயமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ புத்த மதத்தை அடுத்து வந்து படிப்போம். ஸோ இதுக்கு அடுத்தான் புத்தம், ஜெயின்லாம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசோகர் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து இது பண்ணியிருப்பாரு, இது வந்து படிப்போம். அடுத்து மாடர்ன் இந்தியாவில் உங்களுக்கு வந்து இவர் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து பாலிட்டியில மைனாரிட்டி, பாலிட்டி எக்கனாமில மைனாரிட்டி வந்து படிப்போம். அதுல புத்திசம் சம்பந்தமா வந்து படிப்போம். இதே மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கீழே வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ அந்த பாலிட்டி கீழே வந்து படிக்கும் பொழுது நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ எதெல்லாம் மைனாரிட்டி, யார் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் வந்து படிப்போம். இப்படி லிங்க் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த நீங்க வந்து படிக்கணும். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கனெக்டிங் ஸ்கில் வந்து கிடைக்கும். அந்த ஸ்கில் தான் உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ரைட்டா? புத்தகங்களை வந்து படிக்கணும். புத்தகத்தை தாண்டி என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும். அந்த யோசிக்கக்கூடிய விதம் தான் உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம்லையும் சரி, குரூப் 1 குரூப் 2லையும் மெயின்ஸ் எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ரைட்டா? புத்தகத்தை ப்ராப்பரா வந்து படிங்க. இப்போ நீங்க எல்லாருமே இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம். ஆனா படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எப்போ வந்து அக்யூரேட்டா தெரியும்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை படிங்க. சவுண்ட் ரொம்ப இருக்குடா, சவுண்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஆரண்யங்கள்ங்கிறது மந்திரம், வேள்வி, பலியிடுதலை பத்தி. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஸோ அடுத்தது வந்து பார்ப்போமா. ஸோ அடுத்தது, ஸோ இந்த புக்லாம் நான் வந்து ஷேர் இதுல டெலிகிராம்ல நீங்க வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்க. ஸோ அடுத்து இங்க வந்து பாருங்க, ராமாயணம் வால்மீகி எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. இது வந்து தமிழ், ஜெனரல் தமிழ்ல வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ராமாயணம் வால்மீகி எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா வியாசகர் அப்படிங்கிறத வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வந்து சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ரிக்வேதத்தை வந்து படிக்க போறோம். அதுல முந்தைய வேத காலத்தை வந்து படிக்க போறோம். அடுத்து பிந்தைய வேத காலத்தை வந்து படிக்க போறோம். ஓகே, இப்போ ரிக்வேத காலத்துல அது ஒரு டைம். ஓகே, அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து சிந்து பகுதியில தான் வந்து இது பண்ணிருக்காங்க. சிந்துன்னா அவங்களுக்கு இண்டஸ் ரிவர் வந்து பாயுது இல்லையா, அந்த இதுதான் சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவோட பேரை கூட வந்து பாத்தீங்கன்னா பாரத்னு வந்து மாத்துறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கக்கூடிய பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிந்து நதிக்கு தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதை கூப்பிடுறது தான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மாறி அப்படி வந்து வந்திருக்கும். அது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ரிக்வேத காலத்துல என்ன பண்றாங்க, சப்த சிந்து அப்படின்னா என்ன அர்த்தம், 7 நதிகள் பாயக்கூடிய இடம். எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க, சப்த சிந்துன்னா 5 நதிகள் பாயக்கூடிய இடம்னு அந்த நம்பர்ஸ் வந்து மாத்துவாங்க. ஓகே, இப்போ பஞ்சாப்ல என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பஞ்சாப்ல 5 நதிகள் வந்து பாயுது. ஜீலம், ஸ்னாப் ரிவர், ராவி ரிவர், பியாஸ் ரிவர், சட்லஜ் ரிவர், 5 நதிகள் பாயுது. இது கூட சிந்து ரிவரும் என்ன பண்றோம், சரஸ்வதி ரிவரும் பாயக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா 7 நதிகள். இப்போ சரஸ்வதி ரிவர் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ரிவரை பத்தி ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல யூபிஎஸ்சில வந்து கேட்பாங்க. ரைட்டா?
இப்போ இந்த ரிக்வேத பாடல்கள்ல இருந்து என்ன வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மக்களுடைய அரசியல் சமூக பண்பாட்டு வாழ்க்கைய நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியும் 1969ல இந்தியாவுக்கும் இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு இடையில இண்டஸ் ரிவர் வந்து நம்ம வந்து சைன் வந்து போட்டோம். இதுல வந்து பாருங்க, ஸோ அப்ப இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வெளியில இண்டஸ் ரிவரும் இந்தியாவுக்கு வெளியில தான் ஸ்டார்ட் ஆகும். திபெத் பிளாட்டியூல சட்லஜ் ரிவரும் இந்தியாவுக்கு ரிவர் வெளியே தான் ஸ்டார்ட் ஆகும். சட்லஜ் ரிவர் இங்க ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகுது, ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாகிஸ்தான்ல போய் இதாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பியாஸ் ரிவர். பியாஸ் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா சட்லஜ் ரிவரோட துணையாறு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செனாப் ரிவர். செனாப் ரிவரோட துணையாறு தான் என்னது, ராவி ரிவர். ஓகே, சட்லஜ், பியாஸ், ராவி, செனாப். இதுல பியாஸ் ரிவர், சட்லஜ் ரிவர், சட்லஜ் ரிவரோட துணையாறு பியாஸ். அடுத்து செனாப் ரிவரோட துணையாறுகள் ரைட் சைட்ல வந்து லெப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ராவி ரிவர், ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா செனாப் ரிவர். ரைட்டா, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து மேப் 2-3 வாட்டி வரைஞ்சு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அப்போ செனாப் ரிவர் இங்க இருக்கா, இந்த செனாப் ரிவர் வந்து இருக்கு. செனாப் ரிவர் எது கூட ஜாயிண்ட் ஆகுது, சட்லஜ் ரிவர் கூட ஜாயிண்ட் ஆகுது. இதுல ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ராவி ரிவர். ஓகே, ஸோ இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீலம் ரிவர் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ இங்க சட்லஜ் ரிவர், பியாஸ் ரிவர், அடுத்து ராவி, செனாபு, ஜீலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவர். ஸோ மேப் ரொம்ப சிம்பிளா தான் வந்திருக்கும், இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டஸ் ரிவர் தான் சியோக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான கிளை நதிகள், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, ஸோ இங்க அமிர்தரஸ் இந்த பஞ்சாப் இருக்கு இல்லையா, முக்கியமான பகுதி, இதையும் மேப்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கு. ஸோ இது வந்து ரிக்வேத காலத்துல குறிப்பிடக்கூடிய ஆறுகள். அப்படி என்ன பண்ணணும், நேரா தமிழ்நாட்டுக்கு வந்துடணும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு காவேரி ஆறு, ஓகே, வைகை ஆறு, வைகை அப்படின்னா கீழடி. ஸோ இந்த மாதிரி தாமிரபரணியோட விஷயங்கள், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரீசெண்ட் அகழ்வாய்வுகள், அதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். அடுத்து ரிக்வேத காலத்தோட நிர்வாகம். இப்போ வந்து உங்களுக்கு லோக்கல் லெவல்ல பஞ்சாயத்து இருக்கும், பஞ்சாயத்துக்கு மேல உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ரைட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிர்வாகம் இருக்கும். ட்ரைபல் பீப்புள் ஏரியாவை என்ன பண்ணுவாரு, கவர்னர், ஆளுநர், ட்ரைபல் கவுன்சில் அப்படிங்கக்கூடிய பேர்ல உருவாக்கி ட்ரைபல் பீப்புளுக்கு நிர்வாகம் வந்து பார்ப்பாரு. இதே மாதிரி யூனியன் டெரிட்டரியா என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர் யூனியன் டெரிட்டரியா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே ஐஏஎஸ் ஆபீசரை வச்சு என்ன பண்ணுவாரு, பிரசிடென்ட் வந்து ரூல் பண்ணுவாரு. இது இந்தியாவில் நிர்வாகம் நடக்குது. நீங்க ஏன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா படிக்கும் பொழுது கண்டதை படிக்கக்கூடாது. ஓகே, எப்படி படிக்கணும்னா பாலிட்டி ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கு, ஓகே, லைக் வந்து நிர்வாகம் எப்படி இருக்கு, எக்கனாமி ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர், பொருளாதாரம், ஓகே, எப்படி இருக்கு, ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா எப்படிலாம் இருக்கு, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் புத்தகங்கள், இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். இதை தாண்டி நீங்க வந்து என்னத்தை நீங்க வந்து படிச்சாலும் கொஸ்டினே வந்து வராது. ரைட்டா, அதே மாதிரி முக்கியமான ஆட்கள் அசோகர், அக்பர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரு, சிவாஜி, இந்த மாதிரி ஒரு சில பெர்சனை மட்டும் புத்திசம் ஜெயினிசத்தை பத்தி மட்டும் படிச்சீங்கன்னா போதும், எல்லாத்தையும் நீங்க வந்து படிக்க வேண்டாம். ரைட்டா, இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு குடும்பம் இருக்கும். ரைட்டா, ஸோ அங்க என்ன இருக்கும், வார்டு மெம்பர்ஸ், பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து இருக்குல்ல. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் அப்படின்னு பாருங்க, குடும்பம். ரைட்டா, குடும்பத்துக்கு இன்னொரு பேரு குலம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குலம் இருக்கு. இந்த குலம் எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா கிராமம். இப்படிதான் நோட்ஸ் எழுதணும், கிராமம். ஓகே, இந்த கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர் வந்து இருக்கிறார் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம், கிராமணி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸோ இந்த பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம், பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரீசெண்டா. ஓகே, அதே மாதிரி இதை என்ன சொல்றாங்க, விசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விசு. கவுன்சிலர் இருக்கிறால, பஞ்சாயத்து கவுன்சிலரை என்ன சொல்லுவோம், கவுன்சிலர், யூனியன் கவுன்சிலர் வந்து இருக்கிறாரு, அதை விஷயபதி அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துக்கு அடுத்து கிராமம் எல்லாம் சேர்ந்தது விசு, அதை கண்ட்ரோல் பண்றது விஷயபதி அப்படிங்கிறவர். ரைட்டா, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு ஸ்டேட்னு வந்து வச்சுக்கலாம், இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம், ஜன அப்படின்னு சொல்லுவோம், ஜன. ஓகே,
ஜன. ஓகே, இது வந்து ஒரு கவர்மெண்ட், எல்லாம் வந்து ஒருங்கிணைந்த ஒரு கவர்மெண்ட் வந்து இருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அரச குலங்கள், இப்போ வந்து மொனார்கி ரிலேட்டடா, இப்போ வந்து யூகேல வந்து பாத்தீங்கன்னா அரச குடும்பங்கள் வந்து இருக்கு இல்லையா. இப்ப யூகேல அங்க வந்து கவர்மெண்ட் வந்து இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை யாரு, குயின் வந்து எடுப்பாங்க, குயின் அரசர்கள் வந்து எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஓகே, இதுல மத்தியசர்கள், யதுக்கள், குரூக்கள், பரதர்கள், இது வந்து இப்படி ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது வந்து பாத்தீங்கன்னா அரச குலங்கள் இல்லை, அது கூட வேற ஏதாவது வந்து ஒரு வேடை வந்து சேர்த்து என்ன பண்ணுவாங்க வந்து கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த வார்த்தையை கொடுத்து இதோட மீனிங் என்ன, ஓகே பரதர்கள் மத்தியர்கள் அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு போயட்ஸு, புலவர்கள், அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும், யூபிஎஸ்சில இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி கொஸ்டின்ஸும் இப்படிதான் வந்து கேட்பாங்க, ரைட்டா. இது எல்லாம் எதை வச்சு சொல்றேன்னா 1,00,000 கேள்வித்தாள்களை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். தென் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அனலைஸ் பண்ணி தான், அப்படிலாம் பண்ண போய் தான் உங்களுக்கு வந்து இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும், ரைட்டா. அப்போ எங்கேயுமே கிடைக்காத ஒரு தரமான கல்வி ஆட்சியர் கல்வியில வந்து கிடைக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. நீங்க பெறக்கூடிய கல்வியை மற்றவங்களுக்கும் தாராளமா அள்ளி அள்ளி வந்து கொடுங்க, ரைட்டா. ஸோ அப்போ இதுல அந்த காலத்துல எப்படி நடந்திருக்கு அப்படின்னா முடியாட்சி தான் வந்து நடந்திருக்கு, மோனார்கி தான் வந்து நடந்திருக்கு. ஓகே, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை வாரிசு வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றிருக்காங்க. இப்போ சப்போஸ் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஏன் வந்து வாரிசு அரசியல் வந்து இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணவே முடியாதா அப்படின்னா, இதை ஒரு இன்ட்ரோடக்ஷனா வந்து கொடுத்துட்டு நீங்க அடுத்து உங்களுக்கு தோணக்கூடிய பாயிண்ட்ஸை பாசிட்டிவா நீங்க என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா, இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க இல்லையா, கேபினட் மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம், அதே மாதிரி அரசருக்கு வந்து ஹெல்ப் பண்ண யார் இருக்காங்க, புரோகிருதம், சோனி. நீங்க வந்து சப்போஸ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்கன்னா அந்த புக்கெல்லாம் நான் வந்து அனுப்புறேன், நீங்க அதை வந்து பாத்துக்கோங்க, ரைட்டா. அதனால என்னடா வேர்ட்ஸ் புரியல அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஸோ அப்போ நீங்க வந்து நோட்ஸ் எழுதுறது நான் சொன்னேன் இல்லையா, குலம், கிராமம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கணும். அடுத்து அரசருக்கு ஹெல்ப் பண்ண ஜன, அதுக்கு அடுத்து வந்ததுன்னா அவர் கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் யாரெல்லாம், இவருக்கு சப்போர்ட்டா அரசரு, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க. அரசருக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோகிருதம், சோனி. அப்போ சோனி அப்படிங்கிறவர் யாரு, படைத்தளபதி, படைத்தளபதி அப்படிங்கிறது சோனி. அரசனுக்கு ஹெல்ப் பண்றவரு புரோகிருதம், ரைட்டா. இப்படி நீங்க வந்து ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் 2 அவைகள் வந்திருக்கு, சபா, சமிதி. லோக்சபா, ராஜ்யசபா மாதிரி சபா, சமிதி. சபா அப்படின்னா என்னது, ஊர் பெரியவர்கள். இப்போ ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இப்போ பஞ்சாயத்துலாம் வந்து நடக்கும். சபையில வந்து ஊர் கூடும்பொழுது கரெக்டா வந்து பேசணும், ஊர் தலைவர்கள் சொல்றதான் கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே தான். அந்த முன்னாடிலாம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போக மாட்டாங்க, ஊர்லயே பேசி முடிச்சிருவாங்க. இப்பவும் கூட ஒரு சில கிராமங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ சபா, சபை அப்படிங்கிறது என்னது, ஊர் பெரியவர்கள் அடங்கிய குழு. சமிதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல என்ன இருக்கும், கிராம சபா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொதுமக்கள் பிரதிநிதிகள் கொண்ட அவை. இப்ப இருக்கக்கூடிய கிராம சபாவுக்கு பேரு என்னது, சமிதி. சோ இப்போ புக்ல உள்ளதுதான் சொல்றேன், ஆனா எல்லாத்தையுமே லிங்க் பண்றேன். இந்த லிங்க் பண்றதை உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அதை நான் வித்தின் செகண்ட்ல சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து பிக்கப் பண்ணி இன்னும் இதை தாண்டி நீங்க பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யோசிங்க. அப்போ இந்த இந்த ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் சம்பந்தமா வந்து படிச்சோம், அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா, நிர்வாகம் சம்பந்தமா வந்து படிச்சோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரிலேட்டடா, கல்ச்சுரல் ரிலேட்டடா வந்து படிக்கணும், ரைட்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ரிலேட்டடான ஒரு சமூகமா தான் வந்து இருக்கு, தாய் வழி சமூகம் வந்து கிடையாது, ரைட்டா. அப்ப ஆப்ஷன் என்ன மாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா இத வந்து தாய் வழி சமூகம் அப்படின்னு மாத்துவாங்க. அப்ப என்னது, இது வந்து தந்தை வழி சமூகம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, இதுல சமூகத்துக்கு அடிப்படை என்னது, குடும்பம். ஓகே, இதை வந்து சொல்றோம் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குடும்பத்தின் தலைவர் வந்து யாரு, கிரகபதி, கிரகபதி அப்படிங்கிறது. இதுல
அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன? ஒரு தார மனம் தான். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு தார மனம் அப்படிங்கிறதா ஒரு முறை தான். ஒரு தார மனம், ஒரு தார மனம்னா ஒரு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ், ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு. எப்படி நாம வந்து இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல மேடு பகுதியில யார் இருப்பா? பணக்காரங்க தான் வந்து இருப்பாங்க, நிர்வாகம் நடக்கும், ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? கல்ச்சுரல் ஃபேக்டர். ஸோ உயர்குடியில பிறந்தவங்க என்ன பண்ணலாம்? பலதாரம் வந்து பண்ணலாம். அங்கேயே வந்து என்ன இருக்கு? டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே. அதே மாதிரி முந்தைய வேலை காலத்துல பெண்களை நல்லா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. வேத காலத்தை ரெண்டா வந்து உடைக்கிறோம். அதுல முந்தைய வேலை காலத்துல பெண்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிருக்காங்க? இல்ல பொறுப்புகளை கவனிக்க மனைவி, சடங்குகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புப்பிடித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி உங்க உங்க ஊர்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புப்பிடித நீராட்டு விழாவில் உங்க ஊர்ல வயசான பாட்டிகள் யாராவது இருந்தாங்கன்னா பாடுவாங்க. ரீசெண்டா வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க வந்து கவனிங்க. திருமண நிகழ்ச்சியில பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடுவாங்க. கோயில் திருவிழாவில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முளைப்பாரி திருநாள் இந்த இதெல்லாம் வந்து நடக்கும். அதுல பெண்களுடைய பங்களிப்பு வந்திருக்கும். அப்போ முக்கிய சடங்குகள்ல என்ன பண்றாங்க? பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது எப்போ இருக்கு? இந்த வேத காலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, ரைட்டா? அப்போ வேத காலத்துல முந்தைய வேத காலத்துல என்ன பண்றாங்க? பெண்களை நல்ல முறையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரீட் பண்றாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க அபலா, விஸ்வாரா, கோஷா, லோகமுத்ரா இது யூபிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்வி. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி வந்து கேட்டாங்க, ரைட்டா? ஸோ அபாலா, விஸ்வாரா, கோஷலா, லோகமுத்ரா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் கவிஞர்கள், ரிக்வேத காலத்துடைய பெண் கவிஞர்கள். உங்களுக்கு குரூப் 4ல சாரி குரூப் 2ல பெண்களை பத்தின ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியான கொஸ்டின், கான்ட்ரவர்ஷியானா அனலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க? பெண் கடவுள். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில பெண்ணு தான் கடவுள். நாட்டியம் அங்கே வந்து பார்த்தோம், ரைட்டா? பெண்களை கடவுளா வழிபட்டிருக்காங்க. இங்க பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. முக்கியமான விஷயங்கள்ல பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ன இதுல முக்கியமான இது அந்த இதுல வழிபாட்டுல பெண்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஓகே. இதுல சிறார் மனமும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை திருமணமும் இல்ல, சதி அப்படிங்கக்கூடிய வழக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வாலத்துல இல்ல. இதெல்லாம் பயங்கரமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும், ரைட்டா? அப்ப சதி அப்படிங்கிறது இப்ப வந்து பேசப்படுது, சிறார் திருமணம் பத்தி வந்து பேசப்படுதுன்னா நீங்க இதையும் வந்து என்ன பண்ணணும்? லிங்க் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன்ஸே இங்க இருந்து நீங்க வந்து எடுக்கலாம் மெயின்ஸ்க்கு எடுக்கும்போது. அடுத்து ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி கம்பளி ஆடை தான் வந்து அணைகிறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க? பருத்தி வந்து விளைஞ்சிருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். தென் பார்லி, பால், தயிர், நெய், காய்கறி, கோதுமை இதெல்லாம் வந்து விளைக்கிறாங்க. இப்ப இந்தியாவில் பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா கோதுமை வந்து அதிகமா வந்து விளையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுல பசு பசு வந்து பாத்தீங்க அப்படின்னா பசு இறைச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்கிறாங்க. இது ஆர்டிகிள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாலிட்டியில ஆர்டிகிள் சொல்லுங்க பார்ப்போம். பசு வந்து இறைச்சி தடை அப்படிங்கிறது ஆர்டிகிள். இந்தியன் பாலிட்டியில ஆர்டிகிள்ல என்ன ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆர்டிகிள் டிபிஎஸ்பி கீழே வந்து வரும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ இதுல ஆர்டிகிள் 48. ஸோ ஆர்டிகிள் 48ம் ஆர்டிகிள் 44ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா, ஓகே, பிளஸ் வந்து இது ரீசெண்டா உங்களுக்கு வந்து டிபிஎஸ்பி கீழே கேட்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இதுல ஆர்டிகிள் 48 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. விலங்குகளை வந்து இது பண்றது வந்து தடை செய்யக்கூடியது. இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பி கீழே வந்து வருது. பிளஸ் விவசாயம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு சம்பந்தமானது ஆர்டிகிள் 48 வந்து சொல்லுது. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க? நமக்கு இங்க வந்து ஆர்டிகிள் 48 எப்படி நம்ம லிங்க் பண்றேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். போட்டித் தேர்வு படிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுகமானது. இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குதிரை ஆட்டம், இசை, நடனம் இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கா வந்து இது பண்றாங்க. இது வந்து தெரியும். அடுத்து எக்கனாமிக் லெவல், பொருளாதார நிலையை வந்து பார்ப்போமா? உங்களுக்கு இண்டஸ் வேலி பீப்புள்லையும் இண்டஸ் வேலி காலத்திலையும் கால்நடை தான் வந்து வளர்க்குறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை விவசாயம் மெயின் தான் வந்திருக்கு. ஓகே.
அதுக்கப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது வந்து பார்த்தோம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், ஒரு இடத்தா ஹண்ட் பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இங்க வந்து இந்த கங்கா பிளெயினுக்கு வந்து வந்துடுறாங்க. கங்கா பிளெயினுக்கு வந்து வந்தோடனே இங்க என்ன இருக்கு, ப்ராப்பரா கங்கா ரிவர் ஓடும், ப்ராப்பர் லேண்ட் இருக்கும். லேண்ட் இருந்தா ஆறு ஓடுறதுனால அந்த நிலங்கள் வந்து நல்லா விவசாயம் பண்றதுக்கு வந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அங்கே தங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தங்க ஸ்டார்ட் பண்ண வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயான் ஏஜ், இரும்பை பத்தி நல்லா வந்து தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இரும்பு கிடைச்சதுன்னா அந்த டூலை வச்சு என்ன பண்ணுவாங்க, நிலத்தை எல்லாம் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா வந்து மாத்தி அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் ஒவ்வொரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. அதுக்கப்புறம் தான் ஜாதி வந்து உருவாகும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மந்திரம் பேசுறவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உருவாகும். அதை தொடர்ந்து நீங்க வந்து கவனிங்க. ரைட்டா? அப்போ முன்னாடி மாட்டு வண்டி, அந்த சக்கரம், இதெல்லாம் வந்து ஆசாரி, இந்த இதெல்லாம் வந்து சொல்லுவோம். ரைட்டா? இப்போ அந்த அந்த தொழில் சார்ந்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து தச்சு வேலை, இதெல்லாம் வந்து தொடங்குது. இப்ப பேசப்பட்டிருக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து ஒவ்வொரு பக்கமும் வந்து மாறுது. உலகம் வந்து இந்த மாதிரி ஜாதிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா அங்க நிறம் சார்ந்த பாகுபாடுகள் வந்து இருக்கும். இது ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா மொழி சார்ந்த பாகுபாடு, மொழி பிளஸ் வந்து மதம் சார்ந்த பாகுபாடு. மியான்மருக்கு போனீங்கன்னா மதம் சார்ந்த பாகுபாடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாகுபாடுகள் இருக்கு. உலக லெவல்ல டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து நடக்குது. அதையும் நீங்க வந்து தொடர்ந்து வந்து கவனிங்க. ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா செம்பு, ஓகே, பிரான்ஸ், வெண்கலம் மூலமா இது பண்றாங்க. இதே மாதிரி இது பண்றது, நூல் நூல் செய்யறது, ஓகே, ஆடை பின்னுதல். ஸோ காந்தி வந்து கதர் ஆடைகள் உடுத்தணும்னு சொல்லியிருப்பாரு, ராட்டை பின்னுவாரு. இதெல்லாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடங்குது. பருத்தி கம்பளி இந்த இதெல்லாம் வந்து இது பண்றாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பொற்கோளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள், மட்பாண்டங்கள், குயவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றாங்க. இது வந்து ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய தொழிலை நீங்க வந்து லைட்டா நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. தச்சர்கள் தேர்கள் கலப்பை வந்து செய்யறாங்க. ஓகே, உலோகர்கள் செம்பு, வெண்கலம், இரும்பலான உற்பத்தி பொருளை வந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் பொற்கோளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் வந்து செய்யறாங்க. குயவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மட்பாண்டங்களை வந்து செய்யறாங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, இப்போ நேஷனல் வாட்டர்வே அப்படின்னு வந்து சொன்னேன். இந்தியாவில் 111 வாட்டர்வே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காலத்துல என்ன பண்றாங்க, நதிகள் மூலம் தான் போக்குவரத்து வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ட்ரேட் வந்து பாட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டமாற்று முறை. உங்க வீட்டுல 1 கிலோ அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வீட்டுல தேங்காய் வேணும்னா ஒரு தேங்காய் வாங்கிட்டு இப்போ தேங்காய் வந்து வாங்குவீங்க, அடுத்து வந்து அரிசி வந்து கொடுப்பீங்க. இந்த மாதிரி பண்டமாற்று முறை அந்த காலத்துல வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த முறை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிஸ்கம் அப்படிங்கிறது தங்க நாணயம். நிஸ்கம் அப்படின்னா நாணயம், தங்க நாணயம் அப்படின்னு வந்து பேரு. ரைட்டா? ஸோ இது இண்டஸ் வேலி சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமயம் சார்ந்தது. அடுத்து பிற்கால வேத காலம், அதோடைய பொருளாதார நிலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்க ஒவ்வொன்றா லிங்க் பண்ணி யோசிக்கக்கூடிய விஷயத்த வந்து பாருங்க. ஸோ இது கூடவே நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதையும் நான் வந்து 1989 இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளையும் நான் வந்து கொடுத்துட்றேன். ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க. ஸோ நான் வந்து ஆட்சியர்கல்வியோட புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புத்தகத்தை நீங்க வந்து கையில வந்து வச்சுக்கோங்க. 6 to 12 புத்தகம். ஸோ அந்த ஆட்சியர்கல்வி புத்தகத்தை நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்றேன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை டாபிக் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 புத்தகத்தையும் கையில வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வச்சுக்கிட்டு 2ஐயும் ப்ராப்பரா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா இதை தாண்டி வெளியே போக வேண்டாம். ஆட்சியர்கள் எழுதக்கூடிய கிளாஸை ப்ராப்பரா நீங்க வந்து படிங்க. நீங்க படிக்க வேண்டியது 20% தான். அது என்ன, எதை எலிமினேட் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த 3 புத்தகங்கள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும், வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்கும் இந்த புத்தகங்கள் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். இதை பயன்படுத்தி சிறப்பா நீங்க வந்து வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய ஆட்சியர்கல்வி நம்பருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சிறப்பா படிங்க. மீண்டும் நாளைக்கு வந்து தேங்க்யூ. இதோட காணொலிகளை நம்ம வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க.